ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்து அதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம் டெய்லியுமே. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம்னா, நீ வாங்கிய பேனா தான் எனக்கு தேவை, நீ வாங்கிய பேனா தான் எனக்கு தேவை அப்படின்ற இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. முதல்ல நீ வாங்கிய பேனா தான் எனக்கு தேவை அப்படின்றத எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் ஒன்று எடுத்துக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த இந்த சென்டென்ஸ் எப்படி அதை எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இது முக்கியம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ்ன்றதுனாதுங்க ஒரு ப்ரோனோனுங்க. ஒரு ப்ரோனோன் சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. ஈஸ் வெர்பு, பி வெர்புங்க. இம்பார்ட்டன்ட்றது என்னதுங்க அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குதுங்க. அப்போ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இது முக்கியம் அப்படின்ற இந்த சென்டென்ஸு எஸ்விசி பேட்டர்னில் இருக்கிற சென்டென்ஸு. சரி, இப்போ இதில் திஸ் இஸ்னால் என்னதுங்க, இதுதான் ஒரு மீனிங். அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் இருக்குது இல்லைங்களா, காம்ப்ளிமெண்ட்டு. இந்த இம்பார்ட்டன்ட்ன்ற காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு நவுன் கிளாஸை எழுதுகிறோம். இம்பார்ட்டன்ட்றது அட்ஜெக்டிவ், அது காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு நவுன் கிளாஸ் எழுதுகிறோம். என்ன நவுன் கிளாஸு? வாட் ஐ நீடு, எனக்கு தேவை. இம்பார்ட்டன்ட்டை எடுத்துகிட்டு வாட் ஐ நீடு என்ற நவுன் கிளாஸ் எழுதுகிறோம். ஒரு எழுதும் போது அப்போ என்ன வரும்? திஸ் இஸ் வாட் ஐ நீடு என்ன வரும்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் எனக்கு தேவை. இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு நவுன் கிளாஸ் எழுதுகிறோம். கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் வேர்பு அந்த பேட்டர்னில் இருக்க நவுன் கிளாஸ் எழுதுகிறோம். இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ திஸ் இஸ் வாட் ஐ நீடுன்னு வரும். அப்போது இதுதான் எனக்கு தேவைன்னு வருது. சரி, அடுத்தது வாட் ஐ நீடுக்கு எனக்கு தேவை அப்படின்ற இது அதுக்கு தமிழ் அர்த்தம். சரி, ஸ்டெப் 2. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த சப்ஜெக்ட் இடத்துல திஸ் இருக்கிறதுல ப்ரோனோன் இருக்குது இல்லையா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனோன் பேர். அந்த ப்ரோனோனுக்கு பதிலாக நம்மளே ஒரு நவுனை போட்டுக்கிறோம். எந்த நவுனை போட்டுக்கிறோம்? இங்கே நாங்கள் பேனான்ற ஒரு நவுனை போட்டுக்குங்க. அப்போ த பென், திஸ் எடுத்துகிட்டு த பென்ன்ற நவுனை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ போடுங்க, த பென் இஸ் வாட் ஐ நீடு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த புத்தகம் தான் எனக்கு தேவைன்னு வரும். த பென் இஸ் வாட் ஐ நீடு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 பேராவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, பண்ணாங்களா? ஸ்டெப் 3. இப்போ என்ன பண்ணணும்? இந்த பென் என்ற நவுனை விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் சென்டென்ஸ் எழுதுகிறோம். அட்ஜெக்டிவ் கிளாஸ் சென்டென்ஸ் எப்படி எழுதுவீங்க? நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், வெர்பு. நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், சப்ஜெக்ட், வெர்பு. நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ப்ரீபொசிஷன். நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுனு, ப்ரீபொசிஷன், சப்ஜெக்ட், வெர்பு. இப்படி 3 பேட்டர்னில் ரிலேட்டிவ் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதுவீங்க. அந்த வகையில் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா, பென்ன்றது நவுனுங்க, தட்டுன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன், சப்ஜெக்ட், வெர்பு. பென்னுன்ற நவுனுக்கு பக்கத்தில் ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸு எழுதியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. த பென் தட் யூ பாட், த புக் தட் யூ பாட்னா நீ வாங்கிய பேனானா அதுக்கு தமிழ் அர்த்தங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பென்ன்ற இடத்துல பெண்ணை விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் தட் யூ பாட் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதிடுறோம். அப்போ த பென் தட் யூ பாட்டுன்னு ஆயிடுது. இந்த பெண்ணு விவரித்து த பென் தட் யூ பாட்டுன்னு நீளமாக விவரித்து ஒரு எழுதிடுறோம் சப்ஜெக்ட் இடத்துல. அடுத்தது வெர்பு அதே தான், ஈஸு, வாட் ஐ நீடு, அதே நவுன் கிளாஸ் அப்படியே இருக்கும். இப்போது கடைசியில் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, நீ வாங்கிய பேனா தான் எனக்கு தேவைன்றது. த பென் தட் யூ பாட் இஸ் வாட் ஐ நீடு. இப்போ இது என்ன சென்டென்ஸ் பேட்டில் இருக்குதுங்க? த பென் தட் யூ பாட் இது சப்ஜெக்ட்டுங்க, ஈஸ் வெர்புங்க, வாட் ஐ நீடுன்றது அந்த பேனா என்னவாக இருக்கிறது, எனக்கு தேவையானதாக இருக்குது, காம்ப்ளிமெண்ட்டுங்க. என்னவா காம்ப்ளிமெண்ட்டாக வந்துருக்குது? நவுன் கிளாஸு காம்ப்ளிமெண்ட்டாக வந்துருக்குதுங்க. வாட் ஐ நீடுன்றது நவுன் கிளாஸு, ஈஸ்ன்ற பி வெர்புக்கு காம்ப்ளிமெண்ட்டாக, ஈஸ்ன்ற பி பின்தொடர்ந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு நவுன் கிளாஸ் வந்துருக்குன்னு தெரியுதுங்க. அப்போ சப்ஜெக்ட்டு, வெர்பு, காம்ப்ளிமெண்ட்டு இந்த பேட்டர்னில் இந்த சென்டென்ஸ் எழுதலாங்க. இதை தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றி ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு உடனே ஒரு டைமில் போட்டால் உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிடும்.